ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டென்சஸோட ஃபார்முலா பார்ட் ஒன் பார்த்துருக்கோம். சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்றதையும் பார்ட் ஒன் பார்த்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு டென்சஸாக பார்ப்போம். எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறதுன்றது ஒவ்வொரு டென்சஸ்க்காக பார்ப்போம். கட்டளை வினை இம்பேரேட்டிவ், இது ஆர்டர். ராம் இங்கே வா, ராம் இதர் ஆவோ. இதர்னா இங்கே, ஆவோனா வர்றது. அது ஃபார்முலா ஓன்னு தான் வரும். ஆக்ஷன் வேர்ட்ஸோட ஓ அப்படின்னு சேர்த்தா அது கட்டளை வினை இம்பேரேட்டிவ். ராம் இங்கே வா, ராம் இதர் ஆவோ. ராம் அங்கே போ அப்படின்னா ராம் உதர் ஜாவோ. நம்ம எந்த ஆக்ஷன் வேர்ட்ஸு பார்ட் ஒன் பார்த்துருக்கோம். நம்ம எந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை போட்டோனாலும் நம்ம சென்டென்ஸ் அமைச்சிக்கலாம். அந்த லாஸ்ட்டில் ஓ சேர்க்கணும், அதான் ஆர்டர் வேர்ட்ஸ். நீ புத்தகம் கொண்டு வா, தும் கிதாப் லாவோ. இதையே நீ பேனா கொண்டு வா அப்படின்னா தும் கலம் லாவோ. ஸ்கூல் ரிலேட்டட் வேர்ட்ஸ் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பொருளை போட்டு நம்ம கொண்டு வான்னு சொல்லலாம். நீ புத்தகம் கொண்டு வானா தும் கிதாப் லாவோ, நீ பேனா கொண்டு வானா தும் கலம் லாவோ. இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸ். நான் சபையில் பேசினேன், மைன் சபா மேங் போலா. நீ எப்போது எழுந்தாய், தும் கப் உடே. நான் கப்னா எப்பொழுது, எழுந்தாய்னா உடே. நீ எப்போது விழித்தாய் அப்படின்னா தும் கப் ஜாகே. ராம் வந்தான், ராம் ஆயா. சீதா வந்தாள் அப்படின்னா சீதா ஆயி அப்படின்னு வரும். அவர் அங்கே தூங்கினார், வக் உதர் சோயே. அவர் எங்கே தூங்கினார் அப்படின்னு கேள்வியாக கேட்கும்போது வக் கிதர் சோயே. கிதர்னா எங்கே, இங்கேனா இதர். இவர் இங்கே தூங்கினார்னா இதர் சோயே, இங்கே தூங்கினார். இதர் உதர் கிதர். அதே மாதிரி யஹாங் ஜஹாங் கஹாங், எங்கே அப்படின்னு அந்த ஹாங் சேர்த்தும் வரும். இந்த உதர் கிதர் இதர்னு வரும். தர் முடிஞ்சு வரும், ஹாங் முடிஞ்சு வரும். நம்ம எதனாலும் போட்டுக்கலாம். கஹாங் யஹாங் ஜஹாங், இதர் உதர் கிதர். அவர்கள் எங்கே தூங்கினார்கள் அப்படின்னா வே கிதர் சோகையே அப்படின்னு வரும். ஆனால் அவர்கள் அங்கே தூங்கினார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வே வஹிங் சோகையே. நீங்கள் ஏன் சிரித்தீர்கள், ஆப் கியோம் ஹங்ஸே. கியோம்னா ஏன். நாங்கள் ஊருக்கு போனோம், ஹம் சஹர் கயே. இங்கே ஜாயேன்லாம் வராது. போனோம்னா ஜான்னா அதோட ஜாயா ஜாயின்னு வராது. கயா கயி கயே அப்படி தான் வரும் போனோம்ன்றதுக்கு. ஹம் சஹர் ஜா கயே, ஜாயே ஜாயான்லாம் வராது. கயே அது மட்டும் கொஞ்சம் மாறும். ஹம் ஜஹர் கயே, நாங்கள் ஊருக்கு போனோம். என்னுடைய அக்காள் ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள். மேரி பகன் நாரங்கி லாயி. இது கரெக்டாக சொல்லணும், என்னுடைய சகோதரின்னு சொல்லணும். என்னுடைய சகோதரி ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள் அப்படின்னா மேரி பகன். அக்காள்னா படி பகன் அப்படின்னு. தங்கச்சின்னா சோடி பகன். பகன்னா பொதுவாக சகோதரி. என்னுடைய சகோதரி ஆரஞ்சு பழம் கொண்டு வந்தாள் அப்படின்றது தான் மேரி பகன் நாரங்கி லாயி. என்னுடைய அக்காள் அப்படின்னு சொல்லும்போது மேரி படி பகன் நாரங்கி லாயி அப்படின்னு. பெண்கள் குளத்தில் குளித்தார்கள். அவுதத்தேங், பெண்கள் தலாப் மேங், குளத்தில் குளித்தார்கள், நகாயிங். இறந்த காலம் பாஸ்ட் டென்ஸில் நே சேர்த்து எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம். நான் காலையில் காஃபி குடித்தேன். மைனே சபரே அப்படின்னா காலையில். காஃபி பி, காஃபி குடித்தேன். நீ கடிதம் எழுதினாய். தும்னே கத் லிகா, கத்னா கடிதம் எழுதினாய், லிகா. ராம் எருமைப்பால் குடித்தான். ராம்னே
ஹங்ஸ்கா தூத் பியா அப்படின்னு வரும். அப்போ ராம் பியா ரெண்டுமே ஆண்பால்ன்றதுக்காக இங்கே பியா வந்திருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. நே சேர்ந்துச்சுன்னா அங்கே ஃபைங்ஸ்ன்னு வருதுல்ல, அது ஆண் காளமாடு, அதனால எரும மாடு, அதனால அது பியான்னு வந்திருக்குது. இப்போ கீழே பாருங்கள், சீதானே ஃபைன்ஸ்கா தூத்து பியான்னு தான் வருது, இங்கே பியின்னு வரல. கேல்னா பிஇ வரும்ல, வரும்ல. இப்போ சீதானே ஹங்ஸ்கா தூத் பியா அப்படின்னு. அப்போ சீதா குடித்தாலும் ராம்னாலும் இங்கே இதை ஆண்பால் பெண்பால்னு பார்க்காம மைங்னே அப்படின்னு சொல்லும்போது, சீதானே மைங்னே அப்படின்னு வரும்போது நம்ம அந்த பொருட்கள் ஆண்பாலா பெண்பாலான்னு பார்த்து அதை பார்த்து தான் நம்ம பியா பிஇ பிஏன்னு சேர்க்கணும். நம்ம ராம்னே பைன்ஸ்கா தூத் பியா, சீதானே பைன்ஸ்கா தூத் பியா, ரெண்டுமே பியா தான். அப்போ அந்த பைன்ஸுன்றது எரும மாடுன்றது ஆண், அதனால் தூத் பியா. இங்கே பாருங்கள், ராமன் பசுவின் பால் குடித்தான். இப்போ ராம் ஆண் தான், அப்படின்னா தூத் பியின்னு வந்திருக்கு. இப்போ பெண்பாலோட இது வந்திருக்கு. அப்போ இந்த பெண்பாலுக்குரிய பி வந்திருக்குன்னா அங்கே காய்னா அது பசுமாடு, அது பெண்ணு, அதனால் தூத் பியின்னு வந்திருக்கு. இப்போ ராம்தேன் குடிச்சிருக்கான், அதனால் தூத் பிஇ. சீதா பசுவின் பால் குடித்தாள், சீதானே காய்க்கு தூத் பிஇ. இப்போ இங்கே சீதா கேள்ன்றதுனால இங்கே பியின்னு வரல. அந்த காய் ஆனால் பசுமாடு பெண்ணாக இருக்கிறதுனால அங்கே பியின்னு வந்திருக்குது. சீதானே காய்க்கு தூத் பிஇ, சீதா பசுவின் பால் குடித்தாள். அவன் பழம் சாப்பிட்டான். உஸ்னே பல் காயா, பல்னா பழம். இவன் அப்படின்னா இஸ்னே பல் காயா, இவன் பழம் சாப்பிட்டான். அவர்கள் பழம் சாப்பிட்டார்கள். உன்ஹோங்னே பல் காயா அப்படின்னா அவர்கள் அப்படின்னா காயேன்னு வரும், அப்போ ப்ளூரல் ஃபார்ம். ஆனால் இங்கே உன்ஹோங்னே நே சேர்க்கறதுனால அந்த காயா தான் வரும். ஆண் சாப்பிட்றதுனால காயான்னு, யார் சாப்பிட்டாலும் காயா தான் வரும். அந்த நடுவில் இருக்கிற பழம் ஆண்பாலாக கன்சிடர் பண்ணுறாங்க, அதனால் காயா. அவர்கள் பழம் சாப்பிட்டார்கள். உன்ஹோங்னே பல் காயா, இவர்கள் பழம் சாப்பிட்டார்கள். இன்ஹோங்னே பல் காயா. நாங்கள் 4 கிலோ மாம்பழம் வாங்கினோம். ஹம்னே 4 கிலோ ஆம் கரித்தே. அப்போ 1 கிலோ மாம்பழம் வாங்கினோம்னா இங்கே கரித்தான் தான் வரும். இப்போ 4 கிலோ மாம்பழம் அது ப்ளூரல் ஃபார்மில் வந்திருக்குது, அதனால தான் இங்கே கரித்தேன்னு வருது. ஹம்னே 4 கிலோ ஆம் கரித்தே. நாங்கள் 1 கிலோ மாம்பழம் வாங்கினோம் அப்படின்னா நாங்கள் 1 கிலோ ஆம் கரித்தா அப்படின்னு வரும். நாங்கள் 1 கிலோன்னா கரித்தா, 4 கிலோன்றதுனால கரித்தே. இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தீர்கள். ஆப்னே 1000 ரூபாயே தியே. இப்போ நான் 1 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா ஆப்னே 1 ரூபியா தியா அப்படின்னு வரும். நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால ஆப்னே 1000 ரூபாயே தியே. 1000 ரூபாய்க்குனால அது தியே வந்திருக்கு. இது தொடர் இறந்த காலம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம். நான் கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன், அந்த இருந்தேன் வரும்போது அது கண்டினியூஸ் டென்ஸ். நான் கடிதம் எழுதி கொண்டு இருந்தேன். மைம் கத் லிக் ரஹாத்தா. அதே ஒரு கேள் சொன்னான்னா ரஹீத்தின்னு வரும். மைம் கத் லிக் ரஹீத்தி அப்படின்னா ஒரு பெண்ணு நான் கடிதம் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரஹாத்தான்னு இருக்குது, இப்போ யார் சொல்கிறது? ஒரு பையன் சொல்கிறாங்க. மைங்கத் லிக் ரஹாத்தா அப்படின்னா ஒரு பையன் சொல்கிறாங்க. பெண்ணாக இருந்தால் ரஹீத்தின்னு வரும். நீ பாடத்தை மனப்பாடம் செய்து கொண்டு இருந்தாய். தும் பாட் யாத்கர் ரஹீத்தி. யாத்கர்னால் மனப்பாடம் பண்ணிக்கிறது, நினைவு வச்சுக்கிறது. தும் பாட் யாத்கர் ரஹீத்தி. அப்புறம் இப்போ நீ இங்கே யாரை சொல்கிறோம்? ரஹீத்தி. இப்போ நீங்கள் யார் சொல்கிறோம்? பெண். ஓகே, சூப்பர். தும் பாட் யாத்கர் ரஹீத்தி. ஒரு பெண் பாடத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவளை சொல்கிறோம். அவள் புன்சிரிப்பு சிரித்து கொண்டு இருந்தாள். வக் முஸ்குரா ரஹீத்தி. அவள் புன்சிரிப்புன்னு முஸ்குரா. ஹங்ஸ்னா சிரிப்பு, முஸ்குரா அப்படின்னா புன்சிரிப்பு புன்னகை.
வக் முஸ்குரா ரஹி தி அவள். இதே அவன் புன்சிரிப்பு சிரித்து கொண்டிருந்தான் அப்படின்னா அது எப்படி வரணும்? வக் முஸ்குரா ரஹாத்தா. நீங்கள் துணி தைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா ஆப் கப்டா சி ரஹே தே. இப்போ இங்கே யார் நீங்கள்ன்றது இப்போ யாரை சொல்கிறாங்க? ரஹே தேன்னு வருது. இப்போ யாரை சொல்கிறாங்க? ஒரு ஆணை சொல்கிறாங்க. ஆப் கப்டா சி ரஹே தே. அதே கேல சொன்னாங்கன்னா ஆப் கப்டா சி ரஹி தீங்குன்னு வரும். ரஹி தீங் அப்படின்னா நீங்கள்ன்றது ஒரு மரியாதையாக ஒரு பெண்ணை சொல்கிறது. இப்போ ரஹே தேன்னா ஒரு ஆணை சொல்கிறாங்க. அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். வே கத்மே காம்கர் ரஹே தே. இதவே அவர்கள்னு ஒரு பெண்களை சொன்னாங்கன்னா ரஹி தீங்குன்னு வரும். அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா வே கேத்மேங் கத்துனா லெட்டரு, கேத்துனா வயல். கேத்மேங் காம்கர் ரஹேத்தே. அவர்கள் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் ரேடியோ கேட்டுக்கொண்டு இருந்தோம். ஹம் ரேடியோ சுன் ரஹேத்தே. இப்போ ரஹேத்தேன்னு சொல்கிறாங்க. இப்போ யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க? ஆண்கள். இதுவே பெண்கள்னா ஹம் ரேடியோ சுன் ரஹி தீங் அப்படின்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.